தமிழக முதல்வர பாக்யராஜோட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சாரா இருக்கட்டும், பாரதி ராஜா சாரா இருக்கட்டும், ஆர்பி சௌத்ரி சாரா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே முதல்வரோட குடும்பத்துக்கா இருக்கட்டும், இல்ல அவருக்கா இருக்கட்டும், ரொம்ப நெருங்கியவர்கள். அதுலயும் பாரதி ராஜா சார் வந்து ரொம்பவும் நெருக்கமானவர். ஆர்பி சௌத்ரி சாரும் சரி, எல்லாருமே அவருக்கு நெருக்கமானவர்கள். ஆனா, ஒரு படிப்படியா வந்து அவருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும் இறக்கும்போது, ஒரு பக்கம் ஜீவா இருக்கட்டும், சாந்தனு இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு வந்தாலும், அவரே ஒரு கட்டத்துல கலைப்படைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு நடிகர் சாந்தனு நடந்துகிட்ட விஷயங்கள பார்க்கும்போது, முதல்வர் அவரே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கலங்கியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து சாந்தனு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அழுதுருக்காரு. "அப்பா நீங்க எங்கள விட்டு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவும்போது, யாராலயுமே அவர கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம, அவர் அந்த அளவுக்கு அழுந்தது இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே மனக்கஷ்டப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கிறவங்களையும் மனசு உடைஞ்சு தாழாம அழ வச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் வந்து இந்த நம்ம பாக்யராஜ் சார் கிட்ட பேசுற அந்த கடைசியான விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவர் சொன்ன அந்த விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறமேல அவரை சந்திச்ச பாக்யராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரைத்துறைக்கு நீங்க நிறைய உதவிகள் செய்யணும். அதுலயும் முக்கியமா ஸ்டண்ட் யூனியன் தினமும் வேலை செய்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் சைடு வந்து நிறைய ரெக்வெஸ்ட்ட வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஸ்டண்ட் யூனியனா இருக்கட்டும், இல்ல மத்த யூனியன்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. விஜயகாந்த் சார் இருந்த அளவுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல. ஆனா அதுக்கப்புறமேல இந்த திரைத்துறைய பத்தி அதிகமா யாரும் யோசிக்கிறதில்ல. கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு நெறைய உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய ரெக்வெஸ்ட்ட பாக்யராஜ் சார் சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் சார் மாரி மேல தனிப்பட்ட முறையில விஜய் சாருக்கு ஒரு அளப்பரிய பாசம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஏன் அப்படின்னா, நடிகர் சாந்தனுவால அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நடிகர் சாந்தனுவா இருக்கட்டும், ஜீவாவா இருக்கட்டும் எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு நம்ப விஜய் சாரோட ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு பிரச்சனையில விஷால் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன எதுக்காக நீங்க திரைத்துறைக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விகளுக்காக எல்லாருமே வந்து சிஎம் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஜீவா சாரா இருக்கட்டும், இல்ல சாந்தனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாந்தனு சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா அது வந்து அவர் செஞ்சது தப்பு தான். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் இன்னொரு சிஎம் ஆயி வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க மாத்துங்க. யார திரைத்துறைக்கு போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நெக்ஸ்ட் சிஎம் ஆக ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம போல்டான ஆன்சர சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து இந்த விஜய் சார் வந்து அரசியல்ல இறங்குனதுலேருந்தே பெரிய சப்போர்ட் வந்து சாந்தனு குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஓப்பனா. அதே மாரி தான் பாக்யராஜ் சாரும் இப்போ வந்து அவங்களுடைய ஃபேமிலியில ஏற்பட்ட இந்த இழப்புக்காக அவங்க ஃபேமிலிக்கு மொத்தமா ஆறுதல் சொல்ல போயிருந்த சிஎம் விஜய வந்து கட்டிப்புடிச்சு சாந்தனு அழுதுருக்காரு. அது மட்டும் இல்லாம பூர்ணிமா பாக்யராஜுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனா, பாக்யராஜ் சாரோட இழப்பு அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஆர்பி சௌத்ரி சார், பாரதி ராஜா சார், அதுக்கு அடுத்தது பாக்யராஜ் சாரோட இந்த மூவரோட இழப்பு அப்படிங்கிறது திரைத்துறைக்கே ஒரு ஏற்பட்ட ஒரு சோகமான காலகட்டம் இந்த வருஷம் கூட சொல்லலாம்.